எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரையில இது இது என்ன பேலஸ்யா? திருமலை நாயக்கர் பேலஸ் வந்திருக்கோம். இது ரிவர்ஸ் ஆகுதுல? ஆமா, எங்க இல்லவே இல்லையா? ரிவர்ஸ் ஆகாது போல. நம்ம இப்படிதான் போகணும் போல. ஓமா இப்படி இங்க பாருங்க, ஆர்கிடெக்ட் எல்லாம் பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கு. இங்க ஒரு பில்லரே பிடிச்சிருக்கு. தூக்கிடுவோமா? ஆமா, கேசவா பிரதீப் ஒரே லவர்ஸ் பாயிண்டா இருக்கு. இங்க பாருங்க, இங்க எல்லாம் ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா வராங்க. முன்னாடி பாருங்க, ஒரே ஒரே பாட்டி, ஃபாரின் பாட்டி மாதிரி தான் வந்திருக்காங்க பாருங்க. ஆமா, இந்த பாட்டி போற போட்டோ எடுக்குது. இவங்கெல்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் வயசான பிறகு சுத்தம் வந்திருக்காங்க. எப்படி அவங்க வயசானதுக்கு அப்புறம் சுத்தம் வந்திருக்காங்க, நம்ம இப்ப சுத்தம் வரோம். ஏன் அவங்க வயசு வரைக்கும் நம்ம உயிர் அடைய மாட்டோம். பண்டைய அரண்மனைகளில் மிக எளிய வாய்ந்த இதுவே இவ் அரண்மனை திருமன்னர் 1636 கட்டி முடித்தார். இதில் தம் 75 வயது வரை மனைவியாருடன் வாழ்ந்தார் திருமலை மன்னர். இம்மன்னர் இவ்வரண்மனையை கட்டிய பொழுது இப்பொழுது இருக்கிறார் அளவு போல் 4 மடங்கு பெரிதாக திகழ்ந்தது. இவ்வரண்மனையில் பல பகுதியை பற்றி குறிப்புகள் உள்ளன. இதில் சொர்க்க விலாசம், ரங்கவிலாசம் தானே, ரங்கவிலாசம் என்று 2 முக்கிய பகுதிகள் இருந்தன. இதை தவிர 18 வீதி, இசைக்கருவிகள் இசைக்கும் இடம், பூசை செய்யும் இடம், அரண்மனை மண்டபம், தேவியாரணி அந்தப்புறம், நாடகசாலை, உறவினரும் பணி செய்வோரும் வசிக்கும் இடம், வந்தவாசி, மலர்வனங்கள் முதலியன இருந்தன. திருமலை நாயக்கர் சொர்க்கவாசத்திலிருந்து அவர் தம்பி முந்திய கால நாயக்கர் ரங்க விலாசத்தில் வாழ்ந்தனர். இப்பொழுது எஞ்சியுள்ள பகுதி சொர்க்க விலாசம் ஆகும். தொல்லியல் துறை. நன்றி, வணக்கம். இப்படிக்கு ராஜேஷ் சுப்பிரமணியன். நம்ம அந்த அரண்மனையோட மேப்பு. நம்மளுக்கு முக்கியமான இடம் எது தெரியுமா? அந்தப்புறம். ஆமா, அந்தப்புறம் என்னது? அந்தப்புறம் என்றால் அந்தப்புறம். அச்சா, அந்தப்புறம் இருக்கு. அதான் வந்தவாசி, சேவல்பேட்ட இடம். 2 அந்தப்புறம். சேவல் கோட்டர் இடமா பேட்டர் இடமா போரிடமா? சந்திரி கடை மேடை, பூஜை அறை அந்தப்புறம், நாடகசாலை அந்தப்புறம். சந்திரி கடை வரல, சந்திரிகையா? சொர்க்க விலாசம் இது உச்சமா? கோட். அவரு அரண்மனைக்குள்ளே எல்லாம் வச்சிருக்காரு, கோட் வச்சிருக்காரு. என் பேர் எங்க வந்திருக்கு? ராஜேஸ்வரி ருச்சி. இல்ல, ராஜேஸ்வரி தான். திருடன் வருவான். எல்லாம் அப்பா வச்சிருப்பாங்களா? தங்கம், வைதூலியா, பட்டாளம், அது என்ன சொல்லுவாங்க? ஒரு ராஜாவே போல இல்லையோ?